தமிழகத்திற்கான நியாயமான நிதி உரிமையை பெற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளேன். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என தீர்க்கமாக சொல்லிவிட்டு தற்போது கூட்டணி வைத்துள்ளார் இபிஎஸ். பாஜகவிடம் வெள்ளை கொடி காட்டி கூட்டணி வைத்த இபிஎஸ் என்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேசக்கூடாது. என்னாலும் உரிமை கொடியை தான் ஏந்துவேன். ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் என முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். பெண்கள் பணிபுரியும் இடங்களில் விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் என்ன ஆனது என சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நிர்வாக திறமையற்ற பொம்மை முதல்வர் இனியாவது பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தில் எந்த இடத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் மாநிலம் தழுவிய போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்க தயங்காது என எச்சரித்துள்ளார். இளம் பெண்களை குறிவைத்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ள திமிரில் திமுக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுவதும் காவல்துறையும் அரசு அதிகாரமும் அவர்களை காப்பாற்ற துணை போவதும் வெட்கக்கேடானது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். சொந்த கட்சிக்காரர்கள் என்பதால் இதுபோன்ற கொடுங்குற்றவாளிகளை காப்பாற்றி இன்னும் எத்தனை பெண்களின் வாழ்க்கையை திமுக அரசு சீரழிக்கப் போகிறது? இதற்கு பெயர்தான் திராவிட மாடலா? இதுதான் திமுக கட்டிக்காக்கும் பாலியல் சமத்துவமா? பெற்றுத்தந்த பெண் விடுதலையா என அவர் கேட்டார். அடையாறு ஆற்றின் கரையை பலப்படுத்தும் திட்டம் என கூறிக்கொண்டு சென்னை அனகாபுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள 750 வீடுகளை இடித்து அங்கு வசிக்கும் மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற திமுக அரசு முயல்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. அங்குள்ள மக்கள் மீது காவல்துறை அடக்குமுறைகளை ஏவி அவர்களை கைது செய்வது மனிதநேயமற்றது. அப்பகுதியில் குடியிருப்புகளை கையகப்படுத்தும் முடிவை தமிழக அரசு நிரந்தரமாக கைவிட வேண்டும் என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள். பாமகவில் சுமூக முடிவு எட்டப்படும் என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சமீபத்தில் கூறியிருந்தார். இந்நிலையில் அன்புமணியுடன் எந்த மனக்கசப்பும் இல்லை, வரும் காலத்தில் அவர் வருவார், கூட்டங்களில் கலந்து கொள்வார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் கூறினார். வங்கிகள் மற்றும் நிதிக்கடன் நிறுவனங்கள் நகை கடன் வழங்குவதற்கான 9 வழிகாட்டுதல் அடங்கிய புதிய வரைவு விதிகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டது. இந்நிலையில் இந்த வரைவு விதிகளில் மக்களை பாதிக்கும் குறிப்பிட்ட சில பிரிவுகளை திரும்ப பெற வேண்டும் அல்லது தற்போதைய நடைமுறையை தொடரும் என்று அறிவிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் தற்போது தென்மேற்கு பருவமழை துவங்கியதை அடுத்து குற்றாலத்திலும் இந்த ஆண்டுக்கான சீசன் முன்கூட்டியே துவங்கியுள்ளது. இதனை முன்னிட்டு ஐந்தருவி பகுதியில் டூரிஸ்டுகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யும் பணிகள் நடக்கிறது. பெண்கள் உடைமாற்றும் அறை மற்றும் கழிவறை கட்டுமான பணிகள் நடக்கிறது. இந்த பணிகளை தென்காசி எம்எல்ஏ பழனி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த வேட்டுவபாளையம் பகுதியைச் சேர்ந்த நட்சத்திரா என்ற மாணவி +2 தேர்வில் கணித பாடத்தில் தேர்ச்சி அடையாததால் மனமுடைந்து களைக்கொல்லி மருந்து குடித்துள்ளார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நட்சத்திரா சிகிச்சை பலனின்றி இறந்தார். அவரது கண்கள் தானம் செய்யப்பட்டது. மாணவி உயிரிழந்த சம்பவம் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மருத்துவ படிப்பிற்கு அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் ஒட்டியதைப் போல 7.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று பழனிசாமி பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் உளறி கொட்டினார். அதிமுக கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், பசுமாடு கன்று வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை நிறுத்திவிட்டனர் என அவர் குற்றம் சாட்டினார். பாமகவில் நெருக்கடி நிலை, சலசலப்பு எல்லாம் மாறிவிட்டது. சுமூக நிலை எட்டப்பட்டு விட்டது. விரைவில் ராமதாஸ், அன்புமணி ஆகியோர் சந்தித்து பேசுவார்கள் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கூறினார். சட்டசபை தேர்தல் கூட்டணி தொடர்பாக எந்த ஆலோசனையும் நடத்தவில்லை. தேர்தல் நெருங்கும் போது பேசி முடிவெடுப்போம் என்றும் தெரிவித்தார். இண்டி கூட்டணி தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வலிமையான எஃகு கோட்டை போல் உள்ளதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த தடையில்லை என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விரைந்து விசாரணைக்கு பட்டியலிடும்படி சுப்ரீம் கோர்ட் பதிவாளரிடம் தமிழக அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. இதையடுத்து இந்த மனு வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் படைப்பிரிவு தலைமையகத்திற்கு கவர்னர் மனோஜ் சின்ஹா சென்றார். அங்கு இந்திய ராணுவ வீரர்கள் எல்லை பாதுகாப்பு படையினரை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தானின் 9 பயங்கரவாத தளங்களை அழித்ததை உலகம் அறியும். 3 நாட்களில் எதிரியை மண்டியிட வைத்தீர்கள். உங்கள் துணிச்சல் மற்றும் வீரத்தால் நாடு பெருமை கொள்கிறது என பாராட்டினார்.
கவர்னர்கள் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பலம் அதன் பன்முகத்தன்மையில் உள்ளது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கென்று தனி மொழி, கலாச்சாரத்தை கொண்டுள்ளன என கூறியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் தொடர்புடைய 142 கோடி ரூபாய் பணத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோர் பயனடைந்ததாக டெல்லி ஹைகோர்ட்டில் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. அமலாக்கத்துறையின் இந்த குற்றச்சாட்டு ராகுலுக்கும் சோனியாவுக்கும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டம் அபுஜ்மத் பகுதியில் பதுங்கியிருந்த நக்சல்கள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கியால் சுட்டனர். பாதுகாப்பு படையினரின் பதிலடி தாக்குதலில் 27 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து துப்பாக்கி, வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நெதர்லாந்து சென்ற மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் டிக் ஸ்கூப்பை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜெய்சங்கர், பயங்கரவாதத்துக்கு எதிரான நெதர்லாந்தின் உறுதியான நிலைப்பாட்டுக்காக ஸ்கூப்புக்கு நன்றி தெரிவித்தேன். இந்தியா நெதர்லாந்து நல்லுறவை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்வதற்கான அவரது அர்ப்பணிப்பை பாராட்டுகிறேன் என கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தது தொடர்பாக நெதர்லாந்து பிரதமர் டிக் ஸ்கூப் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பெஹல்காமில் நடந்த கொடூர தாக்குதலுக்கு பின் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்துக்கு எங்கள் ஆதரவை தெரிவித்தேன். இந்தியா நெதர்லாந்து இடையே பல்வேறு துறைகளில் நீண்டகால ஒத்துழைப்பு குறித்து ஜெய்சங்கருடன் விரிவாக விவாதித்தேன் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் இதுவரை 50,000-க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியான நிலையில் குழந்தைகள், கர்ப்பிணிகள் உட்பட 20 லட்சம் பேர் பசி பட்டினியால் தவிப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையினர் ஓட்டுகள் மொத்தமாக திமுக அணிக்கு கிடைத்து வந்தன. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி, தவேக என அந்த ஓட்டுகள் சிதறும் நிலை ஏற்படும் வாய்ப்புள்ளது. எனவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பழனிசாமி ஒட்டுமொத்த இந்துக்களின் ஓட்டுகளை வளைக்க ஆன்மீகத்தை வைத்து வியூகம் வகுத்துள்ளதாக அதிமுகவினர் கூறியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளையும் 8 மண்டலங்களாக திமுக பிரித்துள்ளது. ஏற்கனவே 7 மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இப்போது கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் அடங்கிய 8வது மண்டல பொறுப்பாளராக அமைச்சர் பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளார். முதலில் நியமிக்கப்பட்ட 7 மண்டல பொறுப்பாளர்களில் வன்னியர் ஒருவர் கூட இல்லை என்ற அதிருப்தி வன்னியர் மத்தியில் ஏற்பட்டது. இதனால் வன்னியர் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் தரும் வகையில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என திமுக நிர்வாகிகள் கூறினர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 2 லட்சம் ஏக்கர் மதிப்பிலான கோவில் நிலத்தை மீட்கும் பணியை அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளில் எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் என பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குறுவை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் வழங்கப்படுவதைப் போல தமிழகத்திலும் ஏக்கருக்கு ரூபாய் 5,000 வீதம் மானியம் வழங்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி அரசை வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆரம்பத்திலிருந்து திமுகவையும் திமுக தலைவரையும் விமர்சனம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என அமைச்சர் நேரு தெரிவித்தார். அதை தாண்டி 10 தேர்தல்களிலும் திமுக வெற்றியடைந்துள்ளது. அதேபோல் இந்த தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும் என அவர் கூறினார். ஆளத் தெரியாத மோடி ஆள வந்ததற்கு பிறகு பொருளாதார வீழ்ச்சி பெரிதளவில் அடைந்துள்ளது என உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். மத கலவரத்தை தூண்டுவது, சிறுபான்மையினரை நசுக்குவது போன்ற செயலில்தான் ஈடுபட்டு வருகிறார் என அவர் குற்றம் சாட்டினார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் சவரனுக்கு 1,760 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,930 ரூபாய். வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கள்ளக்குறிச்சி, தச்சூர், இந்திலி, மாடூர், வீரசோழபுரம், அரியபெருமானூர், குதிரை சந்தல், நல்லத்தூர் பகுதிகளில் அரை மணி நேரம் விடாமல் கனமழை பெய்தது. இதனால் தியாகதுருகம் சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தமிழக, கர்நாடக காவிரி கரையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாகவும் கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் காரணமாகவும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
நேற்று 8000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 14000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சினி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வேடாங்குளம் பகுதியில் கஞ்சா போதையில் சிலர் தகராறில் ஈடுபட்டனர். அவர்களை அப்பகுதி மக்கள் தட்டி கேட்டனர். ஆத்திரமடைந்த போதை கும்பல் தட்சிணாமூர்த்தி என்ற 29 வயது இளைஞரை படுகொலை செய்தது. இதற்கு நீதி கேட்டு இளைஞரின் சடலத்துடன் அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் மீன் மார்க்கெட் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சுமார் 20 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு நீடித்ததால் குழந்தைகள், வயதானவர்கள் என அனைவரும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். தகவலறிந்த மின் ஊழியர்கள் பல மணி நேரம் போராடி மின்வெட்டை சரி செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் பட்டியலின குடியிருப்பு நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்தின் வழக்கு விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை புதுக்கோட்டை குற்றவியல் நடுவர் மன்றம் 2 நடந்து வருகிறது. குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். ராமநாதபுரம் கீழக்கரை ஏர்வாடி தர்காவில் நடைபெறும் சந்தனக்கூடு திருவிழாவை முன்னிட்டு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட கலெக்டர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் உத்தரவிட்டுள்ளார். மேட்டூரில் மழை அளவு 4 மில்லிமீட்டராக உள்ளது. இதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9683 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 1.21 அடி உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 78.45 TMC ஆக உள்ளது. கடந்த 2 நாட்களில் அணை நீர்மட்டம் 1.21 அடி உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பணிக்காலத்தில் இறந்த காவலர்களின் வாரிசுதாரர்கள் 115 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் இன்று வழங்கினார். கர்நாடகா மராட்டியத்தில் கனமழை எதிரொலியால் சென்னை கோயம்பேட்டில் காய்கறிகளின் விலை கிலோவுக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெங்காயம் இன்று 50 ரூபாய்க்கும், தக்காளி 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வக்ஃப் திருத்த சட்ட விவாதங்களுக்கு இடையே ஒரு சமூகத்தின் மத விவகாரங்களில் அரசின் தலையீடு எந்த அளவிற்கு இருக்கலாம் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இந்நிலையில் ஆகமம் அல்லாத கோயில்களில் அர்ச்சகர்களை நியமிக்கலாம் என தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்துள்ளது. கொடைக்கானல் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3,75,00,000 புதிதாக கட்டப்பட உள்ள 8 வகுப்பறைகள் கட்டுமான பணிக்கு ஸ்டாலின் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அன்னை தெரேசா பல்கலைக்கழக துணைவேந்தர் கலா, பதிவாளர் ஜெயபிரபா, கல்லூரி முதல்வர் பேபி ராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் அகில இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு சார்பில் ஜெப நடை பயணம் நடந்தது. உலக நாடுகளில் தீவிரவாதம் அழிந்து தேசத்தில் ஒற்றுமை மற்றும் அன்பு, சமாதானம் தலைத்தோங்க இயேசு கிறிஸ்துவின் துதி பாடல்களை பாடியவாறு சென்றனர். பல்வேறு திருச்சபைகளில் இருந்து பேராயர்கள், போதகர்கள் உள்ளிட்ட கிறிஸ்தவர்கள் 350க்கும் மேற்பட்டோர் நடைப்பயணத்தில் பங்கேற்றனர். கோவை மருதமலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இறந்த பெண் காட்டு யானையின் வயிற்றில் கிலோ கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்துள்ளது. மேலும் பிரேத பரிசோதனையில் யானையின் வயிற்றில் இறந்த நிலையில் ஆண் குட்டி யானை இருந்ததும் தெரியவந்துள்ளது. வயிற்றில் இருந்த குட்டி யானையும் இறந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அரண்மனை பகுதியில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. 34ஆம் ஆண்டு கொடுஞ்செயல் எதிர்ப்பு நாள் உறுதிமொழி எடுத்தனர். திரளான காங்கிரசார் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் தற்போது பூக்கள் அதிகம் மலர்ந்துள்ளன. பூக்களில் உள்ள மகரந்தத்தை எடுத்து தேனீக்கள் தேன்கூட்டில் சேமிக்க துவங்கியுள்ளன. கொடைக்கானல் மலைத்தேன் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஓசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோர கிராமங்களான தட்டனப்பள்ளி, சின்னக்குள்ளு, பெத்தக்குள்ளு உள்ளிட்ட கிராம மக்களுக்கு 2வது நாளாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றில் கரை புரண்டு ஓடும் தண்ணீரில் குவியல் குவியலாக நுரைகள் பறந்து விவசாய தோட்டத்திற்குள்ளும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் விழுகிறது. அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின்றனர். ஆற்றில் செல்லும் நுரைகளை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர்.
கோவை மருதமலை அடிவாரத்தில் சிகிச்சை பலனின்றி இறந்த பெண் யானை வயிற்றில் ஆண்குட்டி இறந்த நிலையில் இருந்தது. மேலும் கிலோ கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகளும் இருந்தன. கருவுற்று இருந்த யானைக்கு முறையாக சிகிச்சை அளிக்காமல் வனத்துறையினர் அலட்சியமாக செயல்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருச்சி மணப்பாறையில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஓசூர் மாநகராட்சி விஸ்வநாதபுரத்தில் 12.37 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட தோழி தங்கும் விடுதியை சென்னையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து விடுதி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட கலெக்டர் தினேஷ்குமார் குத்துவிளக்கேற்றியதுடன் விடுதியில் உள்ள அறைகள் மற்றும் அதன் அம்சங்களை பார்வையிட்டார். பெங்களூருவைச் சேர்ந்த 67 வயதான சுந்தரவாசன் தனது மனைவி சுமதியுடன் ராணிப்பேட்டையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்தார். அங்கிருந்து பெங்களூரு செல்வதற்காக காட்பாடி ரயில் நிலையத்துக்கு ஆட்டோவில் சென்றனர். அரசு பஸ் ஆட்டோ மீது மோதியதில் சுந்தரவாசன் ஸ்பாட்டிலேயே பலியானார். படுகாயமடைந்த சுமதி, ஆட்டோ டிரைவர் ஆகியோர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக மீண்டும் 2வது முறையாக வெற்றி பெறும். அதிமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். 2026 தேர்தலில் 100க்கு 100 வெற்றி என்பதை குறிக்கோளாக வைத்து திமுக நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டுமென கேட்டுக் கொண்டார். பாலியல் புகாரில் சிக்கிய அரக்கோணம் திமுக நிர்வாகி தெய்வச்செயல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரக்கோணம் பழைய பஸ் நிலையம் அருகே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பங்கேற்று கண்டன உரையாற்றினார். ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தெலங்கானாவில் வேகமாக சென்ற கார் எதிர் திசையில் வந்த லாரி மீது மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளது. குடிநீர் கட்டணம், பாதாள சாக்கடை கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை போலீசார் தாக்கியதாக மார்க்சிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆத்தூர் சாலையில் உள்ள ஸ்ரீதேவி தியேட்டரில் கலெக்டர் சாந்தி திடீர் ஆய்வு செய்தார். அவசர கால வழிகள், தீயணைப்பு சாதனங்கள், இருக்கைகள், கேண்டீன் ஆகியவற்றை பார்வையிட்டார். மேலும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் டிக்கெட்டுகளில் விலை ஏன் அச்சிடப்படவில்லை என உரிமையாளரிடம் கேள்வி எழுப்பினார். அவற்றிலிருந்து ஒரு டிக்கெட்டை பரிசோதனைக்காக எடுத்து சென்றார். இட்லி கடை, பராசக்தி உள்ளிட்ட படங்களின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் இன்று ஆஜராகாத நிலையில் அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பி உள்ளது. துரைராஜ், செல்வராஜ் என்ற நபரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வடக்கு வள்ளியூர் பேரூராட்சி அலுவலகத்தை வள்ளியூர் 18வது வார்டு மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். சுடுகாட்டு பாதையை சரி செய்து தரக்கோரியும் குடிநீர் மற்றும் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரவும் வலியுறுத்தினர். அப்போது அப்பகுதிக்கு வந்த சபாநாயகர் அப்பாவு மற்றும் நெல்லை கலெக்டர் சுகுமாரனை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்திவிட்டு சென்றனர். தமிழக பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எதிர்த்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக சென்னை ஹைகோர்ட்டில் உயர்கல்வித்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை விளாங்குறிச்சியில் 15,95 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட உள்ள தோழி விடுதியின் கட்டுமான பணிகளுக்கு சென்னையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கலெக்டர், கார்ப்பரேஷன் கமிஷனர், மேயர் மற்றும் துணை மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாநகராட்சியை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய முற்றுகை போராட்டம் முற்றிலும் போலியானது என கோவை அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் வீடியோ வெளியிட்டு கண்டனம் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை வரை ஏசி சொகுசு அரசு பஸ்ஸில் பயணம் செய்தார். பயணத்தின் போது பயணிகளிடம் சேவையின் தரம் குறித்து கேட்டறிந்த அவர் டிரைவருடனும் அமர்ந்து பேசினார். பஸ் பராமரிப்பு, சேவைகள், பணிகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். திருப்பூர் போயம்பாளையம் பகுதியில் அபிராமி தேட்டர் ரோடு, தேவாதம்மன் கோயில் அருகே சாலையோரம் இருந்த சிமெண்ட் கல் மீது மோதிய கார் கட்டுப்பாட்டை இழந்து அவ்வழியாக நடந்து சென்ற நபர் மீது மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.
கொடைக்கானல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிங்கப்பூரில் இருப்பவரின் நிலத்தை ஆள் மாறாட்டம் செய்து விற்க முயற்சி செய்த மூவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் கமலாலய குளத்தில் வெள்ள பாதிப்பில் சிக்கிக்கொள்ளும் மக்களை படகு மூலம் மீட்கும் பயிற்சி தேர்வு செய்யப்பட்ட ஆயுதப்படை பிரிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரிவு காவலர்களுக்கு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு கமாண்டோ படை பிரிவு எஸ்பி பழனி தலைமையில் வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொல்லப்பட்ட போது போலீசாரும் பலியாகினர். அந்த போலீசாருக்கு இன்று துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை அளிக்கப்பட்டது. அப்போது எஸ்ஐ தெய்வ சிகாமணி உத்தரவு கொடுக்கும் முன்னரே கவனக்குறைவால் காவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் எஸ்ஐ தெய்வ சிகாமணி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சென்னையிலிருந்து டெல்லி, கொச்சி, புனே, ஹைதராபாத் செல்லக்கூடிய 10 விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டன. விமானங்கள் ரத்து தொடர்பாக எந்த அறிவிப்பையும் விமான நிறுவனங்கள் வழங்கவில்லை என பயணிகள் புகார் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. கோமுகி அணையின் நீர்மட்டம் 7 அடியும், மணிமுக்தா அணையின் நீர்மட்டம் 4 அடியும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மார்க்கெண்டையின் கிளை ஆற்றில் அதிக அளவில் மழைநீர் செல்கிறது. ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் மேம்பால பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டது. ஆபத்தை உணராமல் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஆற்றை கடந்து செல்கின்றனர். உடனடியாக பாதியில் நிறுத்தி வைத்துள்ள மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை கலெக்டர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் இணைந்து கலெக்டர் அலுவலக வளாகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கலெக்டர் அலுவலகத்திற்கு பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மிரட்டல் விடுத்தது யார், அதன் பின்னணி என்ன என்பது குறித்து கிரைம் போலீசார் விசாரிக்கின்றனர். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக மீண்டும் 2வது முறையாக வெற்றி பெறும். அதிமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். 2026 தேர்தலில் 100க்கு 100 வெற்றி என்பதை குறிக்கோளாக வைத்து திமுக நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தங்க கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யா ராவுக்கு ஜாமீன் வழங்கி பொருளாதார குற்றங்களுக்கான சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. துபாயில் இருந்து 12,56,00,000 ரூபாய் மதிப்பிலான 14.2 கிலோ தங்கத்தை பெங்களூருக்கு கடத்தி வந்தபோது நடிகை ரன்யா ராவை மத்திய அரசின் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் மார்ச் 3ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 2021-23 வரையிலான ஆண்டுகளில் 2,25,00,000 விவசாயிகளுக்கு பண்ணை கருவிகள் வாங்கியதில் முறைகேடு நடந்து அரசுக்கு 30 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாக புகார் உள்ளது. இது தொடர்பாக திருச்சி மாவட்ட முன்னாள் வேளாண் இணை இயக்குநர் முருகேசன் மற்றும் துணை இயக்குநர் செல்வம் ஆகிய 2 பேர் மீதும் ஊழல் தடுப்பு சட்டம், மோசடி, ஏமாற்றுதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பந்தாரப்பள்ளி பகுதியில் ரத்தின் பிஸ்வாஸ் என்பவர் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்தார். முறையான மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்து வந்த பிஸ்வாஸை நாற்றம்பள்ளி போலீசார் கைது செய்தனர். அங்கிருந்த மருந்து பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கல் பத்திரகாளியம்மன் கோயில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் சுமார் 2.5 லட்சம் மதிப்பிலான அம்மனின் தங்க நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொள்ளையர்கள் முகத்தை மூடியவாறு தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர். IPL சூதாட்டத்தில் ஈடுபட்ட கோவை மாவட்டம் சொக்கம்புதூர் பகுதியைச் சேர்ந்த ராஜகணேஷ் என்பவரை செல்வபுரம் போலீசார் கைது செய்தனர். அவருடைய 50 லட்சம் மதிப்பிலான சொத்து மற்றும் வங்கிக் கணக்கில் உள்ள 46 லட்சம் ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய சிறையில் உள்ள ராஜகணேஷிடம் செல்வபுரம் போலீசார் தீவிர விசாரணை நடத்துகின்றனர். போரூர் பசுமை பூங்காவில் நிறுத்தப்பட்டிருந்த புல்லட்டை மர்ம நபர் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பூங்காவிற்கு வருபவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு சிறுமிகள் மற்றும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள அரக்கோணம் திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வச்செயல் குறித்த புகாரை தாமாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணையம் விசாரணைக்கு எடுத்துள்ளது.
ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவை உலகிற்கு அம்பலப்படுத்த காங்கிரஸ் எம்பி சசி தரூர், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட 7 எம்பிக்கள் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுவினரை சந்தித்த மத்திய அரசு அதிகாரிகள் பாகிஸ்தானின் நேரடி மற்றும் மறைமுக பயங்கரவாத ஆதரவுக்கு உரிய ஆதாரங்கள், ஆவணங்களை வழங்கினர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2022ஆம் ஆண்டு புதிய மதுபான கொள்கையை மாநில அரசு அமல்படுத்தியது. இதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் பேரில் அப்போது கலால்துறை செயலராக இருந்த VK சௌபே உள்பட பலர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். இந்நிலையில் தற்போது பஞ்சாயத்து ராஜ் துறையின் முதன்மை செயலராக உள்ள VK சௌபேவை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ள கல்வி நிதியை வழங்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால் நிதியை நிறுத்தி வைப்பது ஏற்புடையதல்ல. சமக்ரா திட்டத்துக்கான நிதியை 6% வட்டியுடன் 2291 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கப்பூர், தாய்லாந்தை தொடர்ந்து இந்தியாவிலும் கோவிட் தொற்று பரவியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்பையில் கோவிட் தொற்றுக்கு 2 பேர் பலியாகியுள்ளதாக மகாராஷ்டிரா சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக கர்நாடகாவின் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடகு, சிக்கமகளூரு, உத்தர கன்னடா மாவட்டங்களுக்கு 2 நாட்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவின் 34வது நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லி வீர் பூமியில் உள்ள ராஜீவ் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய பிரதேச மாநில பகுதியில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 2.8 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இறந்து போன அடையாளம் தெரியாத நபரின் கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பரிசோதிக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆதார் ஆணையம் கூறியுள்ளது. உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கூட தனிநபரின் கருத்தை கேட்டறிந்த பின்னரே அவர் தொடர்பான தகவல்களை பகிர முடியும் என விளக்கமளித்துள்ளது. தங்க நகைகளை அடமானம் வைத்து கடன் வாங்குவதற்கு 9 வழிகாட்டு வரைவு விதிகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. நகைக்கடன் வாங்கும் வாடிக்கையாளர் அடமானம் வைக்கும் நகை தனக்குத்தான் சொந்தம் என்பதற்கான ஆவணம் சமர்ப்பிப்பது கட்டாயம் என்பது உட்பட கடுமையான விதிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த கட்டுப்பாடு மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவின் நினைவு நாளை முன்னிட்டு மகன் ராகுல் பதிவிட்டுள்ள பதிவில், அப்பா, உங்களது நினைவுகள் ஒவ்வொரு செயலிலும் என்னை வழிநடத்துகிறது. உங்களின் நிறைவேறாத கனவுகளை நனவாக்கி நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவேன் என கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை வரும் ஜூன் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை நடைபெறும். இந்த யாத்திரைக்கான ஆன்லைன் பதிவு இன்று நடைபெற்றது. இதில் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு 750 யாத்ரீகர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கன்னட எழுத்தாளர் பானு முஷ்டக் ஹார்ட் லேம்ப் என்ற சிறுகதை தொகுப்புக்காக புக்கர் விருதை வென்றுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹாசரைச் சேர்ந்த பானு முஷ்டக் ஹசீனா மற்றும் அதர் ஸ்டோரிஸ் என்ற புத்தகத்தை கன்னட மொழியில் எழுதினார். இந்த புத்தகத்தை பத்திரிகையாளர் தீபா பாஸ்தி என்பவர் ஆங்கிலத்தில் ஹார்ட் லேம்ப் என்ற பெயரில் சிறுகதை தொகுப்புக்காக வெளியிட்டார். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டதைப் போல் தன் பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழக தலைவர் பிரபாகரன் தெரிவித்தார். ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமை ஆசிரியர் இல்லாமல் இந்த பள்ளியும் திறக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தினார். நெல்லை நெல்லையப்பர் கோயிலில் வசந்த உற்சவ விழா நடக்கிறது. சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் நீர் நிரப்பப்பட்ட வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. 8ஆம் நாளான இன்று வசந்த உற்சவத்தில் இசைக்கப்பட்ட தங்க நாதஸ்வரம் இசையுடன் பக்தர்கள் மெய்சிலிர்த்து சுவாமி தரிசனம் செய்தனர். லஷ்கர் பயங்கரவாத இயக்கத்தை நிறுவிய 17 பேரில் அமீர் ஹம்சாவும் ஒருவர். பல்வேறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களில் மூளையாக செயல்பட்டவன். லாகூரில் உள்ள தனது வீட்டிலிருந்து குண்டு காயத்துடன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவனுக்கு பாகிஸ்தான் ராணுவ உளவு அமைப்பான ISI பாதுகாப்புடன் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் இதுவரை 50,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியான நிலையில் குழந்தைகள், கர்ப்பிணிகள் உட்பட 20 லட்சம் பேர் பசி பட்டினியால் தவிப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. காசா மீதான தாக்குதலுக்கு எதிராக பிற நாடுகளில் இருந்து வரும் புற அழுத்தத்திற்கு தங்கள் நாடு ஒருபோதும் அடிபணியாது என இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.
IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆட்டம் முடிந்த பின் ஒவ்வொரு வீரரும் சக வீரர்களுடன் கைகுலுக்கி சென்றனர். அப்போது சென்னை கேப்டன் தோனியை ராஜஸ்தான் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி காலை தொட்டு வணங்கினார். சற்று திகைத்த தோனி சூரியவன்ஷிக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாக்களில் பரவி வருகிறது. ரசிகர்கள் அனைவரும் முதலில் குடும்பத்தை பாருங்கள், அதன் பிறகுதான் மற்றது எல்லாம். ஒருவருக்கொருவர் முகம் சுழித்துக் கொள்ளாமல் சந்தோஷமாக இருங்கள் என நடிகர் சூரி தெரிவித்தார். சகோதரருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி 1 வருடத்திற்கு மேல் ஆகிறது என கூறினார். விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி இருவரும் சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். இந்நிலையில் நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கின் விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை குடும்பநல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி இருவரும் சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகினர். ரவிமோகன் விவாகரத்து கோரியும் ஆர்த்தி மாதம் ரூபாய் 40 லட்சம் ஜீவனாம்சம் கேட்டும் புதிய மனுக்கள் தாக்கல் செய்தனர். ஜீவனாம்ச மனு மீது நடிகர் ரவிமோகன் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை கோர்ட் ஒத்திவைத்தது. கார் ரேஸில் பங்கேற்று வரும் அஜித் தற்போது ஐரோப்பிய GT4 கார் பந்தய போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். இதனிடையே ரேஸில் தனது ரோல் மாடலாக கருதும் மறைந்த கார் ரேஸ் வீரரான பிரேசிலைச் சேர்ந்த அயடன் சென்னாவின் சிலை உள்ள இத்தாலியின் இமோலா சர்க்கியூட்டிற்கு சென்றார் அஜித். அங்கு சிலையின் பாதத்தை முத்தமிட்டு மண்டியிட்டு அவரது காலடியில் ஹெல்மெட்டை வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த வீடியோ வைரலானது. இமைக்கா நொடிகள், அடங்க மறு, அரண்மனை 4 உள்ளிட்ட படங்களில் நடித்த ராஷி கண்ணா தற்போது பார்ஜி 2 என்ற ஹிந்தி வெப் தொடரில் நடிக்கிறார். சண்டை காட்சியில் உயரமான மேடையிலிருந்து குதித்த போது கீழே விழுந்ததில் முகம், கை, காலில் அவருக்கு அடிபட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றார். இந்த போட்டோக்களை பகிர்ந்து சில கதாபாத்திரங்களுக்கு தேவையானதை செய்துதான் ஆக வேண்டும். காயங்களை பொருட்படுத்தக்கூடாது. நாமே புயலான பின் இடி மின்னல் என்ன செய்துவிடும் என குறிப்பிட்டுள்ளார் ராஷி கண்ணா. சமீபத்தில் வெளியான ஜென்டில் வுமன் படத்தை இயக்கிய ஜோஷ்வா சேதுராமன் அடுத்து விஜய் ஆண்டனியை வைத்து லாயர் என்ற படத்தை இயக்குகிறார். நீதிமன்ற பின்னணியில் ஒரு வித்தியாசமான வழக்கை வைத்து இப்படம் உருவாகிறது. இதில் வக்கீலாக நடிப்பதோடு விஜய் ஆண்டனியே தயாரிக்கவும் செய்கிறார். மற்ற நடிகர்கள் தேர்வு நடக்கிறது. தண்டேல் படத்திற்கு பிறகு புதையலை தேடிச் செல்லும் படத்தில் தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா நடிக்கிறார். தற்காலிகமாக NC-24 என்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ள இதை கார்த்திக் வர்மா தண்டு இயக்குகிறார். புதையலுடன் புராணத்தையும் தொடர்பு படுத்தி ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமாக உருவாகிறது. நாயகியாக மீனாட்சி சௌத்ரி ஒப்பந்தமாகி உள்ளார். இவர் தொல்பொருள் ஆய்வாளராக நடிக்கிறார். மணிரத்னம் இயக்கிய ரோஜா படம் மூலம் பிரபலமானவர் நடிகை மதுபாலா. அதன்பின் தென்னிந்திய படங்கள், ஹிந்தி படங்கள் என பல படங்களில் நடித்தார். தற்போது முக்கியத்துவம் வாய்ந்த வேடங்களில் நடிக்கிறார். ரோஜா படத்தில் இவர் ஆடி பாடிய சின்ன சின்ன ஆசை பாடல் பிரபலம். இந்த பெயரில் தற்போது அவர் நடிக்க ஒரு படமே தயாராகிறது. மலையாள நடிகர் இந்திரன்ஸ் முதன்மை வேடத்தில் நடிக்க வர்ஷா வாசுதேவ் இயக்குகிறார். வாரணாசி பின்னணியில் உருவாகும் இப்படம் மலையாளம், தமிழில் உருவாகிறது. படத்தின் போஸ்டரை மணிரத்னம் வெளியிட்டார். மோகன் ராஜா இயக்கத்தில் ரவிமோகன், நயன்தாரா, அரவிந்த் சாமி நடிப்பில் 2015 வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் தனி ஒருவன். இதே கூட்டணியில் தனி ஒருவன் 2 உருவாவதாக 2023 அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது வரை படம் துவங்கவில்லை. இது பற்றி ஒரு விழாவில் பங்கேற்ற மோகன் ராஜா மற்றும் இப்பட தயாரிப்பாளர் AGS அர்ச்சனா ஆகியோரிடம் கேள்வி எழுந்தது. அதற்கு மோகன் ராஜா சரியான நேரம் வரும்போது சொல்கிறோம் என்றார். அர்ச்சனா கூறும்போது, தனி ஒருவன் 2 பெரிய முதலீட்டு படம், நிறைய நடிகர்கள் இருப்பதால் அனைவரின் கால்ஷீட்டும் ஒன்றாக அமைய வேண்டும். முதல் பாகத்தை விட இன்னும் பிரம்மாண்டமாய் இருக்கும், அப்படி ஒரு கதை என்றார்.